நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? உங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பர் சான்ஸ். ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவை சுதேசி மேளாவில் கலந்துக்கோங்க. இடம் கோவை ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோடு, ஈச்சனாரி, கோயம்புத்தூர். மாறப்போகும் தலையெழுத்து உங்களுக்கு மட்டுமில்ல, இந்தியாவுக்கும் தான். உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு 9774111119 என்ற எண்ணை அணுகவும். நெரிசல் மிகுந்த சாலைகளில் நோ பார்க்கிங் போர்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் வாகனங்கள் பார்க் பண்ணி வச்சிருக்கிறதுனால பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது அப்படிங்கிறத கலாய்வு உணர்த்தக்கூடிய விதத்தில் தமிழ் ஜனம் கலாய்வு பண்ணிகிட்ருக்கோம். அதில் குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்க இடங்கள், பல்வேறு இடங்களில் வந்து நெரிசல் மிகுந்த சாலைகளாக தான் இருக்குது. அதில் குறிப்பாக மெயின் ரோடுகளே வந்து அகலம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறனால வாகனங்கள் கடந்து செல்கிறப்ப மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் நிலவுது. இப்போ நீங்கள் என்னுடைய வலதுபுறமாகவே பார்த்தீங்கன்னா தெரியும், குறிப்பாக நோ பார்க்கிங் ஜோன் அப்படிங்கிற மாதிரி தான் போர்டு வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் பல்வேறு தரப்பு வாகனங்கள் வந்து இந்த இடத்துல பார்க்கிங் செய்யப்பட்டிருக்கிறனால குறிப்பாக இந்த பகுதியில் பயணிக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் வாகனங்கள், அதாவது பொது போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பேருந்துகள், அதே போல் கார்கள், பஸ்ஸுகள் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் வந்து இங்கேருந்து கடந்து செல்கிறதுக்கு மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகக்கூடிய நிலை வந்து அவ்வப்போது நிலவிட்டுருக்கு. பெருநகர சென்னை கார்ப்பரேஷன் பல்வேறு இடங்களில் டோவே, அதாவது இந்த வாகனங்களை எடுத்துகிட்டு போயிடுவோம், இங்கே நிறுத்தினா பார்க் பண்ணால் எடுத்துகிட்டு போயிடுவோம்னு சொல்லி அறிவுறுத்தியுமே கூட பல்வேறு நேரங்களில் நம்மளால் இந்த போன்ற பார்க்கிங் சாலையுடைய ஓர பகுதிகளில் வந்து பார்க்கிங் செய்யப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக பாண்டி பஜார் உள்ளிட்ட பகுதிகளில் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டிவாக பெருநகர சென்னை மாநகராட்சி பார்க்கிங்க்கான வழித்தடங்கள் ஏற்படுத்தி வைத்திருந்தாலும் மற்ற இடங்களில் வந்து நெருக்கமான சாலைகளில் இது போன்று வாகனங்கள் நிறுத்துறதுனால அதிக விபத்துகளும் நேருது. குறிப்பாக அந்த குறுகலான பாதையில் பொது போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பேருந்துகள் கடந்து செல்கிறப்பவும் சரி, அவசர காலங்களில் ஆம்புலன்ஸு கடந்து போகக்கூடிய சூழல்களிலும் சரி, மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் வந்து ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் அதனால் மன அழுத்தம், ஒரு ப்ரெஷருக்கு உருவாகி ஓட்டுநர்கள் வாகனங்களை வேகமாக இழுத்து சில நேரங்களில் ஆபத்துகளும் வந்து இதன் மூலிமா அதிகரிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் பெருநகர சென்னை மாநகராட்சி முற்றிலுமாக அதில் கவனம் செலுத்தி இந்த நோ பார்க்கிங் ஜோன்ஸில் இருக்கக்கூடிய வாகனங்கள் மேலே அதிகமாக காவல்துறையினர், போக்குவரத்து காவல்துறையினர் வந்து அதிகமாக அவங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொழுது தான் இது போன்ற ஒரு சூழல் அப்படிங்கிறது நிலவாது. ஏன்னா அதிகப்படியான மெட்ரோ போக்குவரத்திற்கான வழித்தடங்கள் உருவாக்கப்பட்டு வருகிறது. பாலங்கள் கட்டமைக்கக்கூடிய பணிகள் அப்படிங்கிறது சென்னையில் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது. அதிகமான இடங்களில், அநேகமான இடங்களில் வந்து பார்க்குறப்ப குறுகலான சாலைகள் தான் இருக்குது. அந்த குறுகலான சாலைகள்லையும் நோ பார்க்கிங் ஜோனில் இது போன்ற வாகனங்கள் நிறுத்தி வைக்கிறதுனால போக்குவரத்து நெரிசல் மட்டுமே ஏற்படுவதில்லை, இது போன்ற நேரங்களில் கடந்து செல்லக்கூடிய வாகனங்கள் மிகப்பெரிய அழுத்தத்தினால விபத்துகளும் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது தொடர்ந்துருக்கு. இதற்கு உரிய நடவடிக்கை பெருநகர சென்னை மாநகராட்சியும் மற்றும் சென்னை காவல்துறை எடுப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். இதை அந்த கலாய்வு மூலயமா வலியுறுத்துகிறோம். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மதன்ராஜுடன் செய்தியாளர் நாகராஜன், சென்னை. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.